வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸ் இது ஒரு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் அன் இர்ரெடியூசபிள் மார்க்கோவ் செயின். ஓகேங்களா, இதை நம்ம இர்ரெடியூசபிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரி, முதல்ல ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸை பீன்னு எடுத்துப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். அந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இந்த 1 2 3 போட்டு வச்சுக்கோங்க, பின்னால் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எத்தனை ஸ்டேட் இருக்குதுன்னு எழுதணும். இப்போது லெட் xn இஸ் ஈக்குவல் டு, இதில் எத்தனை ஸ்டேட் இருக்குது பாருங்கள், 3 rows 3 columns தானே இருக்குது. அப்போது 3 ஸ்டேட் இருக்குது. அப்போது 1, 2, 3. அப்போது இது ஒரு கவுண்டபிள் தானே, நம்மளால் என்ன முடியுதா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தானே இருக்குது. அப்போது இது ஃபைனைட். இதுவே டாட் 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 போய்கிட்டே இருந்ததுன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தால் இன்ஃபைனைட்டுன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இதில் ஃபைனைட் தான் வரும். ஓகேங்களா, அப்போது இதுதான் நம்மளுக்கான ஃபஸ்ட்டு ஆன்சர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது டிரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறோம். ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம். ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல இதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, 1 2 3 3 ஸ்டேட் இருக்குது. அப்போது 1ன்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க, அப்புறம் 2ன்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் இங்கே 1 போட்டு இங்கே 2 போடலாம், இங்கே 3 போடலாம், உங்கள் இஷ்டம் தான். டயக்ராம் நீங்கள் எப்படி வேணால் வரையலாம். ஸோ 1 2 3 3 ஸ்டேட் போட்டாச்சு. இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு 1க்கு பார்க்கணும். 1லேருந்து 1க்கு 0 இருக்குது, எந்த வேல்யூவும் கிடையாது, அப்போ தேவையில்லை. 1லேருந்து 2க்கு 1 இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கணும் எங்கே 0 தவிர்த்து வேல்யூஸ் இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ 1லேருந்து 2க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, வேல்யூ 1. அப்போது 1லேருந்து 2க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, போட்டாச்சுங்களா. நெக்ஸ்ட் ஸோ ஏதாவது வேல்யூ இருந்தால் கனெக்ஷன் போட்டால் போதும். இப்போ செகண்ட் ரோ பார்க்கணும். செகண்ட் ரோவில் இங்கே மட்டும்தான் வேல்யூ இருக்குது, 2 3. ஸோ 2க்கும் 3க்கும் ஒரு கனெக்ஷன், இதுதான் 2, இதுதான் 3. ஸோ 2க்கும் 3க்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பாருங்கள். தேர்ட் ரோவில் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது, 1/2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதாவது 3 1லேயும் ஒரு வேல்யூ இருக்குது, 3 2லேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, 3 1 3 2. ஸோ இதுதான் 3 1லேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, 3 2லேருந்தும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேட் டிரான்சிஷன் டயக்ராம் வரையணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எதெல்லாம் கம்யூனிகேட், அதாவது 2 ஸ்டேட் அதை கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1ம் 2ம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1 இருக்குது, உங்களுக்கு கலர் மாத்திரேன். இப்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா, இந்த 1ம் 2ம் எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஸோ 1லேருந்து 2க்கு போக முடியுமா, இப்படி போகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்புறம் எப்படி போகலாம், இப்போ 1லேருந்து 2க்கு போகிறோம். ஸோ 2லேருந்து இப்போ 1க்கு போகணும். அப்போ எப்படி போகலாம், 2லேருந்து 3 போயிட்டு 3லேருந்து 1க்கு போகலாம். கரெக்டுங்களா. அப்போது நம்ம 1ம் 2ம் திரும்ப மீட் பண்ணிக்கணும். 1ம் 2ம் கம்யூனிகேட் பண்ணிக்கணும். எது வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்குது, 3 வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஓகேங்களா. அப்போது இந்த 1ம் 2ம் கம்யூனிகேட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு 2ம் 3ம் எடுத்துப்போம். சரி, இப்போ 2ம் 3ம் செகண்ட் ஸ்டேட்டு, தேர்ட் ஸ்டேட், இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்குதான்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், 2 3 கூட கம்யூனிகேட் பண்ணிக்குது, 3 2 கூட கம்யூனிகேட் பண்ணிக்குது. அவ்வளோதான், 2ம் 3ம் கம்யூனிகேட் பண்ணிக்குது, முடிஞ்சுது. நெக்ஸ்ட் மிச்சம் என்ன தான் இருக்குது, 3ம் 1 கம்யூனிகேட் பண்ணிக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ 3 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. ஸோ 3லேருந்து நம்ம 1க்கு போகலாம். 1லேருந்து 3க்கு போகலாமே. 1லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து 3க்கு போகலாம். அப்போது 3க்கும் 1க்கும் கம்யூனிகேஷன் இருக்குது, எது வழியாக, 2 வழியாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன்ஸ், அதாவது 2 ஸ்டேட்ஸ் கம்யூனிகேட் ஈச் அது ரெண்டுமே. இப்போ 2 ஸ்டேட் எடுத்துக்கிறோம், 1 2 2 3 3 1, இது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிச்சுன்னா அப்போது அந்த செயின் இர்ரெடியூசபிள்னு அர்த்தம். இந்த செயின் irreducible. இதான் நம்மளுக்கு செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4
ஃப்ரம் 1 and 2, அதாவது ஃபஸ்ட்டு சொல்யூஷனும் செகண்ட் சொல்யூஷனும் நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ இருந்து இர்ரெடியூசிபிள் இருந்தாலே கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லலாம்னா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே பர்சிஸ்டன்ட் நான் நல்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவே வந்து இங்கே ஃபைனைட் இல்லை இர்ரெடியூசிபிள் இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். நாட் பர்சிஸ்டன்ட் நல்லுன்னு வரும். ஓகேங்களா? எப்பயுமே இர்ரெடியூசிபிளுக்கு என்ன வரும்? பர்சிஸ்டன்ட் நான் நல். ஒரு ஃபைனைட்டும் ஒரு இர்ரெடியூசிபிளும் இருந்துச்சுன்னா அப்போ அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாமே பர்சிஸ்டன்ட் நான் நல். இதுதான் தேர்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஸ்டேட் 1 வந்து திரும்ப 1 ஸ்டேட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் ஸ்டேட் 1. இந்த 1க்கு திரும்ப வரணும். எப்படி வழி வரலாம்? 1லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 1 வரைக்கும் வரலாம். இது ஒரு வழி தான் இருக்குது. அதான் இங்கே எழுதியிருக்கோம். 1லேருந்து 2க்கு போகலாம், 2லேருந்து 3க்கு போகலாம், 3லேருந்து 1க்கு போகலாம். ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு? 3 ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது ஸ்டேட் 2. ஸ்டேட் 2 எப்படி போகுதுன்னு பாருங்கள். 2லேருந்து 3க்கு போய் 3லேருந்து 2க்கு போகலாம். நீங்கள் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். 2லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 1க்கு போயிட்டு 1லேருந்து 2க்கு போகலாம். ஸோ இந்தமாதிரி 2 சான்சஸ் இருக்குது. எங்கே ஸ்டேட் 2க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட் 3க்கு பார்த்துட்டோம்னா அதே மாதிரி தான். 3லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3. பாருங்கள், தேர்டு ஸ்டேட் இங்கே இருக்குங்களா? ஸோ 3லேருந்து 1க்கு போகலாம், 1லேருந்து 2க்கு போகலாம், 2லேருந்து 3க்கு வரலாம். ஸோ வந்த இடத்துக்கு திரும்ப வரணும். அப்படி வர முடிஞ்சதுன்னா அங்கே நம்ம எழுதணுங்க. ஓகேங்களா? அது 2 வழியாக வரலாம். 3லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து 3க்கு வரலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு திரும்ப அதே மீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுமாரி எத்தனை ஸ்டெப்ஸ் மூலயமா மீட் பண்ணுறோம்? இங்கே வந்து 3 ஸ்டெப்பு, இங்கே 2 ஸ்டெப்பு, இங்கே 3 ஸ்டெப்பு, இங்கே 3 ஸ்டெப்பு, இங்கே 2 ஸ்டெப்பு. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்டேட் 1க்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டேட் 2க்கு 2, 3 இருக்குது. இப்போ 2ம் 3யும் வந்து இதில் வந்து நம்ம ஜிசிடிக்கு பார்க்கணும். 2க்கும் 3க்கும் இந்த 2ம் 3யும் எதனால் டிவைட் ஆகும்? காமனாக டிவைட் 1ஆல் தானே. ஸோ இதுக்கு ஆன்சர் 1. நெக்ஸ்ட் இப்போது இங்கே 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 3, 2க்கும் ஜிசிடி பார்க்கும்போது 3ம் 2 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் தான் டிவைட் ஆகும். அப்போது உங்களுக்கு 1ன்னு வந்துட்டாலே, நம்மளுக்கு ஜிசிடி 1ன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அது ஏ பீரியாடிக். ஓகேங்களா? 1ன்னு வந்துட்டாலே ஏ பீரியாடிக். ஏன்னா நம்மளுக்கு கிரேட்டர் தென் 1 தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி எல்லாமே இருந்தால் தான். ஸோ எங்கேயாவது ஒரு 1 பார்த்துட்டாலே நீங்கள் ஏ பீரியாடிக்னு எழுதுங்க. இதுதான் ஃபோர்த்து சொல்யூஷன். இப்போ லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்டு சொல்யூஷனும் ஃபோர்த்து சொல்யூஷனும். தேர்டு சொல்யூஷன் என்னது? பர்சிஸ்டன்ட் நான் நல். இந்த சொல்யூஷன் வச்சும் ஏ பீரியாடிக் சொல்யூஷன் வச்சோம் நம்ம இங்கே கொடுத்துக்கிற இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே எர்காடிக். ஸோ எர்காடிக்னா என்னது? ஏ பீரியாடிக்காகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பர்சிஸ்டன்ட் நான் நல்லா இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு நம்ம எர்காடிக்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஸ்டேட்ஸ் எழுதுங்க. அதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு எண்ணி எழுதுங்க. ஃபைனைட் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டயக்ராம் வருங்க. செக் பண்ணுங்கள் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்குதான்னு. பண்ணிக்கிச்சுன்னா இர்ரெடியூசபிள். ஸோ இர்ரெடியூசபிள் ஃபைனைட்னு இருந்தாலே பர்சிஸ்டன்ட் நான் நல்லுன்னு சொல்லலாம். ஸ்டெப் 5 செக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேட்டுலேருந்து திரும்ப அதே ஸ்டேட்டுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் மூலிமா வருதுன்னு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கிரேட்டர் தென் 1 வந்துட்டாலே அது பீரியாடிக். ஸோ கிரேட்டர் தென் 1 வரல, 1 வந்துச்சு, 1 கீழே வந்துச்சுன்னா அதை நம்ம ஏ பீரியாடிக்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாமே ஏ பீரியாடிக். தேர்டு சொல்யூஷன் ஃபோர்த் சொல்யூஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா எல்லா ஸ்டேட்ஸுமே எர்காடிக்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.